ஹாய். வெய்ய காலம் வந்துடுச்சு அப்படின்னாலே நிறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமும் கூடவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோவில் கிட்னி ஸ்டோன் எதனால் வருது, அதற்கான சிம்டம்ஸ் என்ன, கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்க என்ன பண்ணணும், ஸோ எந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் எடுத்தால் கிட்னி ஸ்டோன் சீக்கிரம் சரி பண்ணலாம், இந்த மாதிரி சில விஷயத்தை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யாருக்கெல்லாம் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்போம். இந்த சிறுநீரக கற்கள் வந்து பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருமா, குழந்தைங்களுக்கு வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சின்ன வயசு குழந்தைங்கலேருந்து வயதானவங்க வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரும். உதாரணமாக ஒரு வயசு குழந்தைக்கு கூட கிட்னி ஸ்டோன் வந்திருக்கு. ஸோ ஆண் பெண் யாராக இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அடுத்து கிட்னியில் மட்டும்தான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்மளுடைய ஹியூமன் யூரினரி சிஸ்டமில் கிட்னி, யூரிட்டர், பிளாடர், யூரித்ரான்னு நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். உதாரணமாக பிளாடரில் வந்து அதை வந்து வெசைகுலர் கால்குலை அப்படின்னு சொல்லுவோம். யூரிட்டர் டியூப்பில் வந்ததுன்னா அது வந்து யூரிட்ரி கால்குலை அப்படின்னு சொல்லுவோம். கிட்னியில் வர ஸ்டோன்ஸை வந்து ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த பார்ட்ஸில் வேணாலும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அடுத்து கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு சில பொதுவான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த சம்மர் சீசனில் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காதது தான் முதல் காரணம். இப்படி தண்ணி கம்மியாக குடிக்கும்போது யூரின் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக மாற ஆரம்பிக்கும். இப்படி கான்சன்ட்ரேட்டடாக ஆகிற யூரின்லேருந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து உணவு பழக்கம். சில உணவில் வந்து அதிகமான உப்பு சத்துக்கள் இருக்கும். உதாரணமாக கால்சியம், ஆக்சாலேட், இந்த மாதிரி சால்ட்டோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்தோம்னா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. நம்ம குடும்பத்தில் யாராவது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பிங்க யாருக்காவது ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நமக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து நீங்கள் எந்த மாதிரி தண்ணியை ரெகுலராக குடிக்கிறீங்க அப்படின்றதும் ஒரு காரணம். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் வந்து உப்போட அளவு அதிகமாக இருக்குது. உதாரணமாக கால்சியம், கார்பனேட்டு, இந்த மாதிரி உப்போட அளவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி தண்ணினால் வரக்கூடிய ஸ்டோன் வந்து நீங்கள் ஒரு முறை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா தண்ணி தான் காரணம் அப்படின்னும் போது அந்த தண்ணியை நீங்கள் மாற்றுற வரைக்கும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் ரிப்பீட்டடாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இன்னும் இதை தவிர சில மெடிக்கல் கண்டிஷன்ஸ்லேயும் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா சிஸ்டிக் கிட்னி டிசீஸ், ஹைப்பர் பேராதைராய்டிசம், இன்னும் சில கன்ஜெனிட்டல் கிட்னி டிசீஸ்லையும் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி சில இம்ப்ராப்பர் டயட் பேட்டர்ன்ஸ், புவர் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஆல்கஹால் கன்சப்ஷன், இதெல்லாம் கூட கிட்னி ஸ்டோன் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிவியர் பெயின் இருக்கும். உங்களுடைய இடுப்பு பகுதி, கீழ் முதுகு பகுதி, அடிவயிறு, இல்லைனா வந்து யூரின் போகிற இடத்துல வந்து சிவியரான பெயின் இருக்கும். 2016 ஒரு ஸ்டடி பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிட்னி ஸ்டோனோட பெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரியான வலி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக இந்த கிட்னி ஸ்டோனோட பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிவியரான பெயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ். அடுத்து வந்து யூரினரி ப்ராப்ளம்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுக்கு முன்னாடி பெயின் ஸ்டார்ட் ஆகும். சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது பெயின் இருக்கும். இன்னும் சில பேருக்கு யூரின் போய் முடிச்சதுக்கப்புறம் தான் பெயின் ஸ்டார்ட் ஆகும். இந்த யூரினரி சிம்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ரொடியூஸ் ஆகும். இன்னும் சில பேருக்கு வந்து யூரின் போகும்போது பிளட் வரலாம். இந்த மாதிரி யூரினில் வந்து பிளட் போகுது அப்படின்னா நீங்கள் உடனடியாக செக் பண்ணுறது நல்லது. அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி ஒரு சென்ஸ் இருக்கும். ஆனால் யூரின் போனீங்கன்னா யூரின் வராது, ரொம்ப கம்மியாக வரும், இல்லை ரொம்ப சொட்டு சொட்டாக பாஸ் ஆகும். அதுவுமே வந்து ரொம்ப எரிச்சல் மற்றும் வலியோடு சேர்ந்து தான் இருக்கும். இதை தவிர வலி ஏற்படுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியான குமட்டல் இருக்கும். பட் வலி அதிகமாக வாந்தி வர ஆரம்பிக்கும். அடுத்து இந்த ஸ்டோன் ப்ராப்ளம்னால யாருக்காவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக ஃபீவர் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய சில பொதுவான சிம்டம்ஸ். கிட்னி ஸ்டோன்ஸில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம உடம்புல இருக்கிற சில உப்புகள் வந்து வெளியேறாமல் நம்ம உடம்புலேயே தங்குறதுனாலையும், இல்லை வந்து நம்ம உணவில் வந்து கால்சியம், ஆக்சாலேட், இந்த மாதிரி உப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனாலையும் சால்ட்டெல்லாம் கான்சன்ட்ரேட் ஆகி தான் நமக்கு வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அதனால் கிட்னி ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன் சொல்லலாம். ஃபஸ்ட்டு காமன் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான அளவை விட அதிகமாக நம்ம கால்சியம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த கால்சியம் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். இதுலேயே உங்களுக்கு வந்து ஆக்சாலேட், பாஸ்பேட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸும் உள்ளடங்கும். அடுத்து வந்து யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ். நம்ம பிளட்லேயோ இல்லை வந்து யூரின்லேயோ யூரிக் ஆசிடோட லெவல் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா இந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து ஸ்ட்ரோய்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய யூரினரி ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அந்த இடத்துல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரோய்ட் ஸ்டோன்ஸ். அடுத்து வந்து சிஸ்டைன் ஸ்டோன்ஸ். இந்த சிஸ்டைன் அப்படிங்கிறது ஒரு வகையான அமினோ ஆசிட்ஸ். இந்த சிஸ்டைன்ஸ் வந்து நம்ம கிட்னி வழியாக அதிகமாக வெளியேறும் போது சிஸ்டைன் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ மோஸ்ட்லி இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் எந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து இந்த கிட்னி ஸ்டோன் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ரே இல்லைனா சிடி ஸ்கேன் எடுத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோனை கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர ஐவிபின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராவினஸ் பைலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் கிட்னி ஸ்டோனை எக்ஸாக்டாக லொகேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா ஜென்ரலாக ஒரு அல்ட்ராசவுண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிங்கன்னா கூட இந்த கிட்னி ஸ்டோனை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒன்று எக்ஸ்ரே இல்லைனா அல்ட்ராசவுண்ட் ஏதாவது ஒரு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட ஸ்டோனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும்.
ஸோ இப்போ கிட்னி ஸ்டோனுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணால் இந்த கிட்னி ஸ்டோன்ஸை வந்து டிசால்வ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டோன் இருக்கிற லொக்கேஷனை பொறுத்தும் அதனோட சைஸை பொறுத்தும் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் அமையும். உதாரணமாக கல் அடைப்பு ஏற்பட்டு 2 கிட்னியுமே பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா கிட்னி ரெண்டுமே வீங்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஹோமியோபதியில் கிட்னி ஸ்டோனுக்கு எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்பெரிஸ் வல்காரிஸ்னு ஒரு மெடிசன்ஸ் இருக்குது. இது வந்து உங்களுடைய யூரினோட அளவை வந்து அதிகப்படுத்தி ஸ்டோனை வெளியே புஷ் பண்ண ட்ரை பண்ணும். முக்கியமாக இந்த மெடிசன் எடுக்கும்போது கிட்னி வந்து பிளாக் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. கூடவே பிபியோட லெவலும் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த மெடிசன்ஸை தாராளமாக எடுக்கலாம். அடுத்து வந்து சர்சப்பரிலா அப்படின்னு ஒரு மெடிசன் இருக்குது. இது வேற எதுவும் இல்லை, நம்ம நன்னாரி கேள்விப்பட்டிருப்பீங்க. நன்னாரி தான் இது சர்சப்பரிலா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து யூரின் வழியாகவே கிட்னி ஸ்டோன்ஸை வந்து வெளியே புஷ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஸ்டோனோட எக்ஸாக்ட் லொக்கேஷனும் சைஸும் தெரியாமல் இந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்டோன் சப்போஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா ஸ்டோன் பாஸ் ஆகும்போது எங்கேயாவது நடுவில் வந்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து லைக்கோபோடியம்னு ஒரு மெடிசன் இருக்குது. இது வந்து கிட்னி ஸ்டோனை டிசால்வ் பண்ணுறதோட உங்களோட பெயினை வந்து இமீடியட்டாக கம்மி பண்ணுறதுக்கு இந்த லைக்கோபோடியம் மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டோனோட சைஸ் 10 mmக்கு மேலே இருக்குது அப்படின்னாலும் இந்த லைக்கோபோடியம் மெடிசன் வந்து அந்த ஸ்டோனை டிசால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய மெடிசன்ஸ் ஹோமியோபதியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர செல்ஃப் மெடிசன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்ததுன்னா ஒரு குவாலிஃபைடு இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்ல ஆப்ஷன். உதாரணமாக நீங்கள் ஏதாவது வீட்டிலே சில ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணால் கூட எல்லா ஹோம் ரெமடிஸும் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஸோ சைஸ் அண்ட் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹோம் ரெமடிஸை உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு எடுக்கலாம். ஸோ இது எதனால் சொல்கிறோன்னா சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணி அந்த ஸ்டோன் வர வழியில் உங்களுக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக யூரின் பிளாக் ஆகிடும். அதனால் இன்னும் சிவியராக சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தண்ணி அதிகமாக குடித்தா கிட்னி ஸ்டோன் வெளியே போயிடும் அப்படின்றது உண்மை தான். பட் ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒரு கிட்னியில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கும் போது ஒழுங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்க இன்னொரு கிட்னிக்குமே ஒரு வகையான ஓவர்லோடு போகும். இதனால் அந்த கிட்னியும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கிட்னி ஸ்டோன்ஸை ஃபுட் அண்ட் மெடிசன்லேயே ட்ரீட் பண்ண பாருங்கள். கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டயட், அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னென்ன அப்படின்னு நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதையும் போய் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.